நிலா கலைக்காட்சி வலையொலி காணலை பார்வையாளர்களுக்கு எங்களுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். நித்திரையில் இருக்கும் தமிழா, சித்திரை அல்ல உனக்கு தமிழ் புத்தாண்டு. அண்டி பிழைக்க வந்த ஆரிய கூட்டம் காட்டியதே அறிவு கொவ்வாத 60 ஆண்டுகள். தரணி ஆண்ட தமிழருக்கு தை முதல் நாளே தமிழ் புத்தாண்டு. இது பாரதிதாசன் அவர்கள் வாக்கு. யோசிச்சு பாருங்க, தமிழ் ஆண்டுகளை பத்தி, சித்திரையில் கொண்டாடக்கூடிய தமிழ் ஆண்டுகளை பத்தி உங்களுக்கு தெரியுமா? என்னென்ன தமிழ் ஆண்டுகள் இருக்குன்னு தெரியுமா? பிரபவ, விபவ, சுக்கில, பிரமோதூத, பிரசோத்பத்தி, ஸ்ரீமுக, பவ, யுவ, சர்வஜித்து, சர்வதாரி, விரோதி, விகர்திகர, நந்தன, பிளவங்க, கீலக, சௌமிய, சாதாரண, விரோதி, கிருது, குரோதன, இந்த மாதிரியான பெயர்கள்ல 60 ஆண்டுகள். ஒரு ஆண்டினுடைய பேருக்காவது நமக்கு பொருள் தெரியுமா? விரோதின்னு பேர் வச்சிருக்கிறோம், அதுக்கு பொருள் தெரியும். ஆனா ஒரு ஆண்டு விரோதி ஆண்டுன்னு பேர் இருந்தா அது தமிழர் பண்பாடா? யோசிச்சு பார்க்க வேண்டாமா? சரி, இந்த பேர்கள் எல்லாம் எப்படி வந்தது? யார் இந்த பேர்களை எல்லாம் வச்சது? எதனால் இந்த பேர்களை ஆண்டுகளுக்கு வச்சாங்க? இந்த வரலாறை பார்த்தோம்னா அது அதை விட கேவலமா இருக்கு. ஒரு முறை நாரதர் கிருஷ்ணர்கிட்ட போய் பொறாமையில கேட்டாராம், ஐயா கிருஷ்ணா, கோபிகை பெண்கள் 60,000 பேரோடு நீங்க கூடி விளையாடிட்டு இருக்கிறீங்க, எனக்கு ஒரு கன்னிகையை தரக்கூடாதா? எனக்கு ஒரு பொண்ணை தரக்கூடாதா அப்படின்னு கேட்கிறார். கிருஷ்ணர் பதிலுக்கு என்ன சொல்றாருன்னா, சரி நாரதா, நான் இல்லாத வீட்டு பெண்ணை நீ எடுத்துக்கோ அப்படின்ட்டார். சரின்னு நம்பி நாரதரும் ஒவ்வொருத்தர் வீட்டுக்கா போறார். ஆனா எல்லா வீடுகள்லயும் கிருஷ்ணர் இருக்கிறார். இப்போ நாரதருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. 60,000 பெண்களோடு 60,000 வீட்டுல கிருஷ்ணர் இருக்கிறத பார்த்து, இவ்வளவு அழகான ஆம்பளையா இருக்கிற இன்னைக்கு பேசாம நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், நானே பொண்ணா மாறிடுறேன்னு சொல்றார். கிருஷ்ணர் அதை ஒத்துக்கிட்டு யமுனை நதியில குளிச்சுட்டு வாங்குறார். யமுனை நதியில குளிச்சுட்டு நாரதர் பொண்ணா வர்றாரு. கிருஷ்ணரும் நாரதரும் குடும்பம் நடத்துறாங்க. அவங்களுக்கு பிறக்கிற 60 குழந்தைகள் தான் இந்த பிரப, விபவ, சுக்கில, விரோதி, சர்வஜித்து, சாதாரண அப்படிங்கிற மாதிரியான பேர்கள் கொண்ட 60 குழந்தைகள். அந்த குழந்தைகளுடைய பேர்ல தமிழாண்டு. யோசிச்சு பாருங்க, ஒரு பெயர் கூட தமிழ் பெயர்ல இல்லாத ஆண்டு, ஒரு பெயர் கூட தமிழில் இல்லாத பெயரை நாம தமிழ்ல வச்சுக்கணுமா? தெளிவா சொல்லிடுறேங்க, நாங்கள் வடமொழிக்கு விரோதிகள் அல்ல. வடமொழியை நீங்கள் கொண்டாடுங்கள். யாருக்கு வடமொழி வேணுமோ அவங்க கொண்டாடுங்க. நாங்க தமிழாளுங்க, தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, எங்க மொழி தமிழ், நாங்கள் தமிழை கொண்டாடுகிறோம். எங்களுக்கு எதுக்கு அர்த்தமே இல்லாத ஒரு வரலாறு, அந்த வரலாற்றில் இருக்கக்கூடிய பெயர்களை எங்களுடைய ஆண்டுகளுக்கு ஏன் வைக்கணும்னு எதிராளிகளை பத்தி கேட்காம நாமும் சித்திரையை தமிழ் புத்தாண்டுன்னு கொண்டாடிட்டு இருக்கிறோம். இது சரியில்லைன்னு சொல்லி உணர்ந்த தமிழறிஞர்கள் எல்லோரும் 1921 சென்னை பச்சையப்பன் கல்லூரியில கூடுறாங்க. நம்ம கீழ்ப்பாக்கத்தில் இருக்க பச்சையப்பன் கல்லூரி அதுதாங்க. தமிழ் கடல் மறைமலை அடிகளார் தலைமையில் தமிழ் தென்றல் திருவிக்க, நாவலர் சோமசுந்தர பாரதியார், பேராசிரியர் காசு பிள்ளை, பண்டிதமணி மு கதிரேசன் செட்டியார், நாவலர் மு வேங்கடசாமி நாட்டார், தமிழ் பேரறிஞர் கா நமச்சிவாய முதலியார், இப்படி பலதரப்பட்ட பேரறிஞர்கள், பேராசிரியர்கள், தமிழ் புலவர்கள் ஒன்று கூடி 1921 தீர்மானிச்ச திருவள்ளுவர் பிறந்த ஆண்டை கணக்கிட்டு அதை எல்லாரும் நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிறோம். மறுபடியும் சொல்றேங்க, வடமொழியை நேசிப்பவர்கள் வடமொழியை நேசியுங்கள், தமிழை நேசிப்பவர்களை தமிழை நேசிக்க விடுங்கள்.
உங்களுடைய பண்பாட்டை எங்கள் மீது திணிக்காதீர்கள். எங்களுடைய கருத்துக்களோடு எங்களை வாழ விடுங்கள். தமிழர்களுக்குன்னு ஒரு தனி ஆண்டு தேவைன்னு சொல்லி ஐயன் திருவள்ளுவர் பெயர்ல தொடராண்டு ஒன்றை பின்பற்றுவதன் முடிவு செஞ்சு இயேசு கிறிஸ்து பிறந்த ஆண்டுக்கு முன்னால் 31 ஆண்டுகளுக்கு முன்னால் திருவள்ளுவர் பிறந்ததாய் கணக்கிட்டு அதையே தமிழாண்டாய் தொடர்வதுன்னு முடிவு செஞ்சிருக்காங்க. அந்தப்படி இந்த ஆண்டு 2052 தமிழாண்டு. எல்லோருக்கும் தமிழ் புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அந்த கருத்தை ஏற்றுக்கிட்டு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் 1971 ஆண்டு தமிழக அரசு நாட்குறிப்பில் இடம்பெறச் செய்தார். 1972 ஆண்டு தமிழ்நாடு அரசின் அரசிதழில் இடம்பெறச் செய்தார். 1981 இனிமேல் தை முதல் நாளை தமிழ் புத்தாண்டுன்னு சட்டம் இயற்றினார். அதை கடைபிடிக்கிறோம். இந்த நாள் பொங்கல் திருநாள் மட்டுமல்ல, தமிழ் புத்தாண்டும் கூட. தமிழகத்தில் வாழும் ஒவ்வொரு தமிழ் குடும்பமும் உவகையோடு கொண்டாட வேண்டிய நாள், கொண்டாடி கொண்டிருக்கின்ற நாள். தமிழுணர்வு உள்ளவர்கள், செம்மொழியான தமிழ் மொழியை தங்கள் மொழியாக ஏற்றுக்கொண்டவர்கள் அனைவரும் இந்த தை முதல் நாளை தமிழ் புத்தாண்டாக கொண்டாடி வருகிறார்கள். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். எங்களுடைய காணொளிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பதிவு செய்யுங்கள், விருப்பம் தெரிவியுங்கள், மறுமொழி கூறுங்கள், பகிர்ந்து கொள்ளுங்கள். அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பகிர்ந்து கொள்ளுங்கள், ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.